வணக்கம் எவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் புது எடுத்து கொண்டு வந்தேன். வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே, வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு. வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையை காட்டு. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய. வணக்கம் எவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள், சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்கள். மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படம். வேட்டைக்காரன் திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டின் சிறப்பு பார்வை. தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் வெற்றி திரைப்படமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 75வது திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படம். மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படம் ரிலீஸ் ஆன ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜனவரி 14, 1964ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஆண்டு வேட்டைக்காரன் திரைப்படம். நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படம் பொங்கல் திருநாளில் ரிலீஸ் ஆன திரையரங்குகள் சென்னை சித்ரா, பிராட்வே, மேகலா மற்றும் தென்னகமெங்கும், சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வேட்டைக்காரன் திரைப்படம். வேட்டைக்காரன் திரைப்படத்தின் ரீல் 18 ரீல். வேட்டைக்காரன் திரைப்படத்தின் திரையில் ஓட்டம் 2 மணி நேரம் 37 நிமிடங்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே தமிழ் திரையுலக வரலாற்றில் 1964ஆம் ஆண்டு 80 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனது. தமிழ் திரையுலக வரலாற்றில் 1964ஆம் ஆண்டு 80 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனது. 80 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 8 திரைப்படங்கள் மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மாபெரும் சோதனைகளை கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்கள். மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் நிகழ்த்திய நட்சத்திரம், மாபெரும் நட்சத்திரம் புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல். மக்கள் திலகம் தமிழ் திரையுலகின் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படங்கள் என்றால் திரை நட்சத்திரங்களுக்கு கட்அவுட் பேனர் வைப்பார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் திரையரங்குக்கு வெளியே பொங்கல் தினத்திற்கு முன்னதாகவே, ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மாபெரும் செட்டுக்கள் அமைத்து வேட்டைக்காரன் திரைப்படத்தில் வரும் காட்சிகள் போல் திரையரங்குக்கு வெளியே, சென்னை சித்ரா திரையரங்குக்கு வெளியே மாபெரும் செட்டுக்கள், காட்டுப்பகுதி போன்று செட்டுக்கள் அமைத்து
வேட்டைக்காரன் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களின் ஏற்பாட்டில் நிஜ சிங்க புலியை மக்களுடைய பார்வைக்காக திரைப்படத்தை காண வரும் கூட்டத்திற்கு காண்பதற்காக மாபெரும் செட்டுக்கள் அமைக்கப்பட்டது. சென்னை நகரமே குலுங்கியது என்றே நாம் சொல்லலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்படங்கள் என்றால் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும். அந்த வரிசையில் வேட்டைக்காரன் திரைப்படம் இந்த காட்சி பொருளை, அதாவது மாபெரும் செட்டுக்கள் அமைத்து கட்டவுட் பேனர் வைக்கப்பட்டதை கண்டு களிக்கவே மாபெரும் கூட்டம் திரளாக சென்னை நகரமே குலுங்கியது என்றே சொல்லலாம். வேட்டைக்காரன் திரைப்படம் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வெற்றி திரைப்படம். தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள், நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. அசோகன், எம்.ஆர். ராதா, நாகேஷ், சாண்டோ, எம்.ஏ. சின்னப்பா தேவர், ஜெமினி பாலு, எஸ்.எம். திருப்பதி சாமி. மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள், நடிகைகள் சாவித்ரி, எம்.பி. ராஜம்மா, மனோரமா, பேபி ஷகிலா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படமான வேட்டைக்காரன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படம் 1964 ஆண்டு பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆகி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த மாபெரும் வசூல் குவித்ததை தொடர்ந்து செப்டம்பர் 4 1964 ஆண்டு தெலுங்கில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இண்டி டோங்கா என தெலுங்கில் வேட்டைக்காரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வேட்டைக்காரன் திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டு சிறப்பு பார்வையாக 1964 ஆண்டு ரிலீஸான வேட்டைக்காரன் படத்தை பாராட்டிய பத்திரிகைகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம் ஆப்ஸ் இந்தியா, கல்கி மற்றும் ஏராளமான பத்திரிகைகள் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் ஆகி மொழிமாற்றம் செய்யப்பட்ட இண்டி டோக்கா என்ற பெயரில் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தெலுங்கின் பத்திரிகைகளான அனைத்து பத்திரிகைகளும் பாராட்டு பெற்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வேட்டைக்காரன் திரைப்படம் தமிழ் திரையுலக வரலாற்றில் மாபெரும் தலைவர்களால் பாராட்டப்பட்ட திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படம். தேர்தல் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அண்ணாவின் மீது ஏற்பட்ட பற்றினால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்தில் தேர்தலுக்காக ஈடுபட்ட பொழுது மாபெரும் தலைவரான காமராஜர் அவர்கள் மேடையில் உரையாற்றும் பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வேட்டைக்காரன் வருகிறார், மக்கள் ஓட்டுகளை எல்லாம் வேட்டையாடி விடுவார் என்று உரையாற்றினார் மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள். அந்த அளவுக்கு மாபெரும் புகழையும் பெயரையும் மாபெரும் சாதனை சரித்திரம் படைத்த திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம். தமிழகம் தொடங்கி இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்ல, அகில உலக முழுவதிலும் உள்ள மாபெரும் தலைவர்கள் பாராட்டை பெற்ற மாபெரும் நடிகர், மாபெரும் தலைவர், மாபெரும் நட்சத்திரமாக திரையில் நடித்த எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திரைப்படங்களை, மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களை பாராட்டிய தமிழகம் தொடங்கி அகில உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் அனைவருமே பாராட்டிய திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படத்தினை 1964 ஆண்டு முதற்கொண்டு திரையிட்ட அனைத்து திரையரங்கு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் மற்றும் ஆந்திர தேசத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு திரையிட்ட வேட்டைக்காரன் திரைப்படத்தை திரையிட்ட ஆந்திர திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் விநியோகர்களுக்கும் அன்று தொடங்கி 1964 ஆண்டு தொடங்கி இன்று வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகர்கள், அதை கண்டு களித்த அனைத்து மக்கள் அனைவருக்கும், ரசிகர்களுக்கும், பக்தர்களுக்கும் வேட்டைக்காரன் திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை மற்றும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் வேட்டைக்காரன் திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள்,
திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ், பொதுமக்கள் அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக வேட்டைக்காரன் திரைப்படத்தின் 70ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் புரட்சி மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவரிடம் இருந்தும் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை.